உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 23ஆம் தேதி 7ஆம் மாதம் 2025 புதவாசரம் என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை, விசுவாவசு வருடம் ஆடி மாதம் 7ஆம் நாள், சதுர்த்தசி திதி, திருவாதிரை நட்சத்திரம், சித்த யோகம். இன்றைய தினம் ராகு காலம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 4:30 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய தினம் அனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் குழப்பம், ரிஷபம் தனம், மிதுனம் வெற்றி, கடகம் சாந்தம், சிம்மம் பக்தி, கன்னி நம்பிக்கை, துலாம் அமைதி, விருச்சிகம் போட்டி, தனுசு அலைச்சல், மகரம் தடை, கும்பம் பாராட்டு, மீனம் வரவு. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கேன். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆடி அமாவாசை. ஆடி மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான தினம் ஆடி அமாவாசை. நாளைக்கு ஆடி அமாவாசை 24ஆம் தேதி, நாளைய தினம் வியாழக்கிழமை ஆடி அமாவாசை வருது. ஆடி அமாவாசை மிகச்சிறந்த நாள். ஆடி மாதமே அம்பாள் மாதம்னு சொல்லுவோம். ஆடி மாதத்தில் நிறைய சிறப்பு இருக்குது. ஆடி அமாவாசை வரும், ஆடி பூரம் வரும், ஆடி கிருத்திகை வரும், ஆடி வெள்ளிக்கிழமைகள் வரும், ஆடி செவ்வாய்க்கிழமைகள் வரும், ஆடி பெருக்கு வரும், வரலட்சுமி விரதம் வரும். இதெல்லாம் ஆடி மாதத்தில் வாரது. இன்றைக்கு ஆடி அமாவாசை, நாளைக்கு ஆடி அமாவாசை. ஆடி அமாவாசை என்ன ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை திதி. 3 அமாவாசைகளுக்கு சிறப்புன்னு சொல்லியிருக்கேன். முதலாவது ஆடி அமாவாசை, தை அமாவாசை, புரட்டாதி அமாவாசை. புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மாலையபட்ச அமாவாசை ரொம்ப சிறப்பு. புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை. தை அமாவாசை உத்தராயணம் தொடங்கினதுக்கு பிறகு வரக்கூடிய முதல் அமாவாசை தை அமாவாசை. தட்சணாயனம் தொடங்கினதுக்கு பிறகு வரக்கூடிய முதல் அமாவாசை ஆடி அமாவாசை. இந்த 3 அமாவாசை தினங்களும் பிதுர்களுக்கு இறந்து போன நம் முன்னோர்களுக்கு, மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய, அவர்களை வழிபட வேண்டிய, அவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அற்புதமான தினங்கள் இந்த 3 தினங்களும். இதை மிஸ் பண்ணக்கூடாது. ஒருத்தர் இறந்துட்டால் அவர் என்ன திதியில் இறந்தார் என்று பார்த்து அந்த திதியில் கவனமாக நாங்கள் தர்ப்பணங்களை எல்லாம் செய்யணும். பிண்டம் போடுறது, தர்ப்பணம் செய்கிறது, பிண்டம் போடுறது, அந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நாங்கள் செய்யணும். அவர்களை வழிபட வேண்டும், அவர்களுடைய ஆசியை பெற வேண்டும். அந்த திதியை பார்த்து, சப்போஸ் அந்த திதியில் எங்களுக்கு செய்ய முடியலையா, நாங்கள் மாதம் திதியை பார்க்கல, வருஷத்துக்கு ஒருக்கா திதியை செய்ய முடியலன்றா கூட இந்த ஆடி அமாவாசை தினத்தன்று நீங்கள் ஒழுங்காக பிதுர் பூஜைகள், பிதுர் காரியங்கள், பித்ரு தர்ப்பணங்கள் செய்யலையா இருந்தால் கூட இந்த ஆடி அமாவாசை அன்றைக்கு மிஸ் பண்ணக்கூடாது. பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய பிதுர்கள் எல்லாம், பித்ருலோகம்னு ஒரு லோகம், அங்கே தான் இறந்தவர்களுடைய ஆத்மாக்கள் எல்லாம் வசிக்கும். தேவலோகம்னு ஒன்று இருக்குது, அங்கே தேவர்கள் வசிக்கிறது. பூலோகம்னு ஒன்று இருக்குது, அங்கே நாங்கள் வசிக்கிறது. இந்த மாதிரி நரகலோகம்னு ஒன்று இருக்குது, அங்கே பாபம் செய்தவர்கள் வசிக்க. இந்த மாதிரி நிறைய லோகங்கள் இருக்குது.
இதில் பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய இறந்து போன எங்களுடைய பித்துருக்கள் மூதாதையர்கள் எங்களை பார்த்து எங்களுக்கு ஆசி வழங்க வேண்டும் என்று பூலோகத்துக்கு வரக்கூடிய அற்புதமான தினம் இந்த ஆடி அமாவாசை. ஆடி மாதத்தில் முன்னோர்களை வழிபட சிறந்த நாள். வருஷத்தில் 12 அமாவாசை வரும். ஒரு வருஷத்துக்கு 12 அமாவாசை. அந்த 12 அமாவாசை என்றாலே பித்துருக்களுக்கு பூஜை செய்ய வேண்டிய நாள், முன்னோர்களை வழிபட வேண்டிய நாள், முன்னோர்களுடைய ஆசியை பெற வேண்டிய நாள். 12 அமாவாசையும் செய்யணும். ஏதோ ஒரு காரணத்தினால இந்த 12 அமாவாசையை ஒழுங்காக செய்ய முடியாதவர்கள் கூட இந்த ஆடி அமாவாசை என்று பித்துரு பூஜை செய்ய வேண்டும். இந்த அமாவாசை என்று பித்துருக்களை நினைத்து எள்ளும் தண்ணீரும் இறைத்து கையில் துளசியை வச்சு எள்ளை வச்சு தண்ணீர் அது அவர்களுக்கு ஆகாரமாக போய் சேரும். பிண்டம் போட்டு தர்ப்பணம் பண்ணணும். பிண்டம் பண்ணால் அரிசியில் உருண்டையாக வைப்பினம், பிண்டம்னு சொல்லிவிடும், இல்லாட்டி மாவில் வைப்பினம். அந்த பிண்டத்தை போட்டு தர்ப்பணம் செய்ய வேண்டும். அந்த பிண்டம் இறந்து போனவர்களுக்கு ஒரு வருஷத்துக்கு உணவாக மாறிவிடும். எனவே எங்களுக்கு ஒரு வருஷம் அவர்களுக்கு ஒரு நாள், வருஷத்துக்கு ஒருக்கா பிண்டம் வைத்தால் அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் உணவு போய் சேரும். இறந்தவர்களுக்கும் பசியும் தாகமும் உண்டு என்பதை நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். இருக்கும்போது தான் நாங்கள் வடிவாக பார்த்துட்டோம். ஐயா, எங்களோட அப்பா இருக்கக்குள்ள நான் அவருக்கு சாப்பாட்டுக்கு எந்த குறையும் வைக்கல, மருந்து மாத்திரைகள் எல்லாம் எடுத்து கொடுத்தேன், வடிவாக பார்த்தன், இறந்துட்டார், இனி என்னன்னு யோசிக்கக்கூடாது. ஒரு பித்துருக்களுக்கு இறந்து போன ஆத்மாக்களுக்கும் பசியும் தாகமும் உண்டு என்று எங்களுடைய சாஸ்திரங்கள் சொல்லுது. இறந்து போனாலும் அவர்களுக்கு பசியும் தாகமும் உண்டு. அவர்களுடைய தாகத்தை தீர்ப்பதற்கு எள்ளும் தண்ணீரும் இறைக்க வேண்டும். அவர்களுடைய பசியை தீர்ப்பதற்கு பிண்டம் போடணும். பிராமணர்களுக்கு அரிசி மரக்கறி தானம் செய்கிறதுனால அவர்களுடைய பசி ஆறுவார்கள். ஏழைகளுக்கு அன்னதானம் செய்வதனால் இறந்தவர்கள் பசியாறுவார்கள். இறந்தவர்களுடைய படத்துக்கு முன்னுக்கு நீங்கள் படைக்கிறதுனால இறந்தவர்களை அது போய் சேரும். அதனால் எள்ளும் தண்ணீரும் இலும் அளவில்லாத நன்மைகள். பித்துருக்களை நாங்கள் கும்பிடுறது என்னென்று அவேட பசியாத்துறது மட்டும் இல்லாமல் எங்களுடைய சந்ததிகளுக்கும் அது நன்மையை தரும். இறந்தவர்களுடைய ஆசி இருந்ததுண்டா எங்களுடைய சந்ததிகள் நன்றாக இருப்பார்கள். எங்களுடைய பிள்ளைகள், இதிலேயும் ஒரு சுயநலம் இருக்குது, நாங்கள் நல்லா இருக்கணும். பித்துரு தோஷம்ன்ற ஒரு தோஷம். இந்த மாதிரி நீங்கள் அமாவாசை தர்ப்பணம் செய்யலை. ஆடி அமாவாசைக்கு நான் போய் கடலில் குளிக்கிறதில்லை, தை அமாவாசையை பற்றி கவனிக்கிறதில்லை, மாலைய பட்சம் செய்கிறதில்லான் இருந்தால் பித்துருக்களுடைய சாபம், பித்துருக்கள் சாபம் நேராக போடுறதில்லை. அவர்கள் கவலைப்படுவார்கள், அவர்கள் பசியுடன் இருப்பார்கள், பித்துருக்கள் தாகத்துடன் இருப்பார்கள். பித்துருக்கள் பசியோடையும் தாகத்தோடையும் தங்களுடைய சந்ததி தங்களை கவனிக்கவில்லையே என்று கவலையோடும் இருந்தால் அது உங்களுக்கு சாபமாக மாறும். பித்துரு சாபம் இருந்தால் நல்ல சந்ததி வம்ச விருத்தி, பிள்ளை இல்லாமல் இருப்பினம். நிறைய குடும்பத்தில் பாருங்கோ, நிறைய காசு பணம் வச்சிருப்பினம், அதெல்லாம் அனுபவிக்க ஒரு பிள்ளை இல்லை, குழந்தை இல்லை, புத்திர தோஷம் உருவாகும். கடன் தொல்லையில் இருப்பினம், குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை, வறுமையுடன் இருப்பார்கள், நிம்மதியாக இருக்க மாட்டார்கள். இதுக்கெல்லாம் பித்துருக்களுடைய தோஷம். பித்துருக்களை கவனிப்பது நமது கடமை. எவ்வாறு நமது பெற்றோர்கள் உயிருடன் இருக்கும் போது அவர்களை கவனிப்பது, அவர்களை உபசரிப்பது, அவர்களுக்கு தேவையான உணவை கொடுப்பது, அவர்களுக்கு மருந்து மாத்திரை எடுத்து கொடுக்கிறது, அவர்களை கவனிப்பது எவ்வளவு முக்கியமான கடமையோ அதேபோல் இறந்த பின்னரும் அவர்களுக்கு உண்டான காரியங்களை செய்வது எங்களுடைய கடமை. பித்துரு பூஜை, தேவ பூஜை, பித்துரு பூஜைன்னு 2 கடமை மனிதனுக்கு. தேவர்களுக்கும் பூஜை செய்ய வேண்டும், பித்துருக்களுக்கும் பூஜை சில பேரை பார்த்திங்கன்னா கோயிலுக்கு வடிவாக செய்வினம். தேவ பூஜை ஆலயத்துக்கு செய்கிறது, கோயிலுக்கு கும்பாபிஷேகம் செய்கிறது, சங்காபிஷேகம் செய்கிறது, அபிஷேகம் செய்கிறது, தான தர்மம் கொடுக்குறது எல்லாம் செய்வினம். ஆனால் பித்துருவை பற்றி கவனிக்க மாட்டினோம். பித்துருக்களுக்கு பூஜை செய்வது, பித்துருக்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது,
பித்துருக்களை கவனிக்க வேண்டியதும் எங்களுடைய கடமைகளில் ஒன்று. பித்துருக்கு அது நம்மளுடைய கடமைகளில் ஒன்று என்பதை மறந்துவிடக்கூடாது. அதுவும் ஒரு கடமை. இதுக்கேக்குள்ளே பார்க்குறது மாதிரி இறந்ததுக்கு பின்னரும் அந்த கர்மங்களை செய்வது எங்களுடைய கடமை என்பதை பார்த்து கொள்ளுங்க. எங்களுடைய பாபங்கள், சாபங்கள், தோஷங்களை எல்லாம் நீக்கக்கூடிய ஆற்றல் பித்துருக்களுக்கு உண்டு. நீங்கள் இறைவனை கும்பிட்டாலும் அந்த பலன் உங்களுக்கு பூரணமாக கிடைக்க வேண்டுமாக இருந்தால் பித்துருக்களுடைய ஆசி உங்களுக்கு இருக்க வேண்டும். பித்துருக்களுடைய ஆசி இல்லை என்றால் நாங்கள் கடன்படுவோம், கடன் பிரச்சனையினால் துன்பப்படுவோம், குடும்பத்தில் அமைதி இருக்காது, நிம்மதி இருக்காது, மகிழ்ச்சி இருக்காது, சந்தோஷம் இருக்காது, ஒற்றுமையின்மை காணப்படும், கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு காணப்படும், ராத்திரியில் தூக்கம் பெறாமல் அவதிப்படுவீர்கள், பிள்ளைகள் நன்றாக இருக்க மாட்டார்கள், பிள்ளைகள் படிக்கிறதிலிருந்து, பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்திலிருந்து, பிள்ளைகளுடைய திருமணத்திலிருந்து, குழந்தை பாக்கியம் முக்கியமாக பித்துருக்களுடைய ஆசை இல்லைன்னா அடுத்த சந்ததி உருவாகாது. அடுத்த சந்ததி எங்களுடைய சந்ததி விருத்தி அடைய வேண்டுமாக இருந்தால் முன்னோர்களின் ஆசி எங்களுக்கு அவசரம், முன்னோர் அவசியம். முன்னோர்கள் எங்களை ஆசீர்வதித்தால்தான் எங்களுடைய சந்ததி நன்றாக இருக்கும். எங்களுடைய பிள்ளைகள் நல்லா படிக்கணும், நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கணும், மகிழ்ச்சியோடு இருக்கணும். இதெல்லாம் நடக்கணுமாக இருந்தால் பித்துருக்களினுடைய ஆசி அவசியம். பித்துருக்கள் எங்களை ஆசீர்வாதம் செய்ய வேண்டும். அப்போ தான் பித்துரு தோஷம் இருந்தால், முன்னோர்களுடைய சாபம் இருந்தால் நாங்கள் இந்த பூமியில் மகிழ்ச்சியாக வாழ முடியாது. பித்துரு காரியம் செய்யக்கூடியவர்களுக்கு தெய்வத்தினுடைய பூரணமான அனுக்கிரகம் கிடைக்கும், தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். எனவே நாளை ஆடி அமாவாசை எல்லாரும் கடற்கரைக்கு அல்லது நீர்நிலைகளுக்கு சென்று அங்கு பித்துருக்களுக்கு தர்ப்பணம் செய்து பித்துருக்களின் ஆசிகளை வேண்டுமாறு கேட்டுக்கொண்டு நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.